அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் மிதுன ராசி அன்பர்களுக்கான வரப்போகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 1, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் பலன்கள் அப்படின்றது இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரகநிலை சஞ்சாரங்களை வச்சு தான் அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளையும் அடிப்படைகளையுமே நம்ம கணிக்கப்படுது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பயிற்சியான சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிகழ இருக்கிறது. முதல் பயிற்சியாக இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்குது. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இப்போது சனி சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாதகத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு இனி கர்ம சனி துவங்க இருக்கிறது. அடுத்து 2வது பயிற்சியாக மே 16ஆம் தேதிக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் 12ஆம் பாதகத்தில் விரைய குருவாக இருந்த குரு பயிற்சியாகி ஜென்ம குருவாக இப்போ சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வரப்போகிறார். குரு 3 இடங்களில் இந்த ஆண்டு முழுவதுமே சஞ்சாரம் செய்ய போகிறார். மே 16 வரைக்கும் உங்கள் 12ஆம் பாதகத்திலையும், மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ஜென்மத்திலேயே சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடகமனையில் உச்சபலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். திரும்பவும் டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார். அடுத்தது 3வது பயிற்சியாக மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்குது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய 10ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ராகு இனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். உங்கள் சுபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த கேது மே 19ஆம் தேதிகளுக்கு அப்புறம் உங்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாதகத்தில் கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த கிரக நிலைகள் மற்றும் இதர கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 10ஆம் பாதகத்தில் சனி வரார். 9, 10ஆம் பாதங்களில் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் குரு உங்கள் 12 மற்றும் ஜென்மத்திலையும் சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய பஞ்சம பார்வையாக, அதாவது உங்கள் பஞ்சமஸ்தானம் 5ஆம் பாதகத்தையும் தன்னுடைய சப்தம பார்வையாக 7ஆம் பாதகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறது உங்களுக்கு கூடுதல் விசேஷம். இந்த ஆண்டு நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே அந்த நண்பர்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சனி பகவான் குருவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கிய ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார். தந்தை மூலமாக இருந்த மன குழப்பங்களை இந்த காலகட்டத்தில் போக்குவார். கேது உபயஸ்தானமான 3ஆம் பாதகத்துக்கு இந்த ஆண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வரும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உபஜயஸ்தானத்திற்கு கேது வருவதனால அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகளும் நடைபெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும். என்னதான் நல்லது நடந்தாலுமே சரி, இந்த கர்ம சனி உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சரி கவனமாக இருந்துக்கோங்க. பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்து வேலை பண்ண விட மாட்டார் சனி.
நீங்கள் வேலை பண்ணுறதுல கஷ்டப்பட்டு வேலை பண்ணிங்கன்னா ஆரோக்கியத்தில் பெருசாக கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறார், இல்லை புதுசாக வேறு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறார், ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க தொழிலை வேறு மாதிரி மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் சில நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா சனி 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆனாலுமே உங்களுடைய தகுதிக்கேற்ப உங்கள் வேலையோ அல்லது தொழிலையோ மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா நஷ்டம் சரி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக நன்மைகளை தான் செய்வார். பாக்கியாதிபதி, அதனால் பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே சரி, உங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்தை கைப்படுத்தி பாருங்கள், ரொம்பவே நல்லது. ஏன்னா குரு உங்கள் ராசியில் இருக்கும்போது செயல்படுத்தலாம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை சரி, திருமணத்தை நடத்துகிற மாதிரியே தான் இருக்குமே தவிர அந்த நேரத்தில் பொண்ணு பார்க்குறேன், இல்லை அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிவிடுங்க, அக்டோபர் மாதத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த செலவு வரும். ஏன்னா நீங்கள் டிசம்பர் வந்துடுச்சு அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா திருமணம் பற்றிய முயற்சிகளை ஈடுபடலாம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2025 2026 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் திருமண யோகம் சாதகமாக தான் வரும். அதனால் அந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலங்கட்டத்தில் திருமண செலவுகளை நீங்கள் பண்ணலாமே தவிர அந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக நீங்கள் திருமணம் சம்மந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்துறது, பேச்சுவார்த்தை துவங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண், அதாவது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஆண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எப்போனா சனி வக்ர காலகட்டத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது முயற்சிகள் எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அது அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் குருவும் வக்ரமாக இருப்பார். அந்த சமயத்தில் நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது. அதனால் நீங்கள் நிலத்தை விற்கலாம், பணம் வரும், அதை வச்சு வீடை கட்டிக்கலாம், இல்லை அதை வச்சு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை தினங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவகிரக குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மேன்மையை உண்டாக்கும். அதாவது வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்க. மஞ்சள் வஸ்திரத்தை தியானமாக கொடுக்கலாம். நீங்கள் பச்சை நிற வஸ்திரத்தையும் இல்லை நீல நிற வஸ்திரத்தையும் அணிந்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.